என் வீட்டுல 8 ஓட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ என் தெருல அத்தனை ஓட்டு உங்களுக்கு வாங்கி தரேன். நான் உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன். காலையில போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் தான்ப்பா போட்டேன். நீ எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறத தான்ப்பா ஓட்டு போட்டேன். அவன் சாதி சனம் தம்பி அக்கா தம்பா மச்சான் மாமா இவனாதான் முன்னாடி பெரிய பிள்ளைய பார்த்து உச்சிக்கல்ல கொண்டு வைப்பான். நம்மள மாதிரி உள்ளவங்கள ஒருத்தவங்க திரும்பி பார்க்க மாட்டான். எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் இருக்காங்க. அத்தனை பேரையும் என்னால மாத்த முடியாது. அதனாலதான் என்ன நானே மாத்திக்கிட்டேன். எதுவுமே கவர்மெண்ட்லயும் வந்து வீடு வாச பாருங்க எல்லாம் கூலியாதான் இருக்குது. அதனால வந்து நாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாருமே நாங்க கஷ்டப்படுற குடும்பம் தான். யாரும் இருக்கப்பட்டவங்க அன்னாடும் ஒரு நல்லா தான் சாப்பிடும். அப்ப எதுக்குதான் அரசாங்கம் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகத்தா வராங்களே, அவங்க எங்க வந்து பணம் என்ன செய்யறாங்க? அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைனாலதான் அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க. நாங்க எதை மெயினா இருக்கிறோம், எது அங்க வைத்து வைப்போம். இங்க இருக்கிறவங்க செத்தாங்களா போட்டாங்களா கூட பார்க்காம கோட்டையில உட்காந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான் போர்க்களம் வென்றிடுவான். எதிரியும் இவனை தொழுவான். மலை போல எழுவான். புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான். இவனை போல ஒருவன் தமிழன் வீர தமிழன். 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். என்ன ஊரு? நான் வந்து கீழமிக்கல்பட்டி டீப்படூர் பக்கம் சுயேட்சையா நிக்கிறேன். என்ன சின்னம்? நம்ம நாமினேஷன் பண்ணாங்க சின்னம் கொடுப்பாங்க. கொடுத்தா எனக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறேன்ப்பா. என்ன கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. யாரு பிடிக்கதோ அவங்களுக்கு போட வேண்டியது. சூரியத்துக்கு போட்டு கேட்டுக்க. அவன் சாதி சனம் தம்பி அக்கா தம்பா மச்சான் மாமா சித்துப்பா பெரியப்பா மாமா சித்துப்பா மாமா இவனாதான் முன்னாடி பெரிய பிள்ளைய பார்த்து உச்சிக்கல்ல கொண்டு வைப்பான். நம்மள மாதிரி உள்ளவங்கள ஒருத்தவங்க திரும்பி பார்க்க மாட்டான். கண்டிப்பா தெரியுதா இல்லையா? நீங்க சொல்றது உண்மைதாமா. மறுக்கெல்லாம் விரும்பல. ஆனா இந்த தடவை நம்ம ஜெயங்கொண்ட சட்டமன்றத்துல ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துவோமா இல்ல வேண்டாமா? ஏற்படுத்து. எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்க பண்ணுங்க. எங்களுக்கு நல்லது போடுவோம். இப்ப இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்களா? அவங்க நல்லது செஞ்சாங்களா? என்ன செய்யறாங்க? அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைனாலதான் அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க. நாங்க எதை மெயினா இருக்கிறோம், எது அங்க வைத்து வைப்போம். போடுறோம். நாங்க போடலன்னு சொல்லல, போட்டுதானே ஆகணும். அப்புறம் அந்த ஓட்டை எனக்கு போடுவீங்களா வேற யாருக்கும் போட்டுருவீங்களா? உங்களுக்கு தான் போடுறோம். நீங்க என்ன செய்யறது நாங்க பாக்குறோம். போடுறோம். ஏதோ 300 ரூபாய் காசு வாங்கிட்டு போட்ட மாட்டீங்களா? எல்லாரும் தான் காசு கொடுக்குறாங்க வந்து வரவங்களாம். வாங்கினாலும் மனசுக்குள்ள எது அதுதான் முன்னாடி குத்திட்டு வராங்க. இப்ப உங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? இப்ப போறது நீங்க சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு போடுறாங்க. 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன்னா எந்த கட்சியில் நிக்கிறீங்க? சரி, சிறப்பு. நீங்க நிக்கிற சொன்னது சந்தோஷம். நன்றி. நல்லது. மக்களுக்கு நல்லது செய்தா போதும். அது மட்டும் தான் என்னோட லட்சியம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு அதிகாரம் தேவைப்படுது. இந்த எம்எல்ஏங்கிற அதிகாரம் அதை மக்கள்கிட்டே கேட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போறேங்க. உங்களுக்கு ஓட்டு போறேங்க. எப்படி நம்ம கேட்ட உடனே மக்களுக்கு செஞ்சா போதுங்க. மக்களுக்கு செய்யுங்க. அதுக்காக தான் நான் வரேன். சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை 10 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி வந்து திட்டம் வந்து இல்ல, அப்படி கிடையாது. பாரை கொண்டாந்து சொல்லி 24 மணி நேரம்ல கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த பார் இருக்க கூடாது, அவ்வளவுதான் எங்களுக்கு பிரச்சனை. அம்மா பிள்ளைலாம் இப்ப லைன்ல நிப்பான் போய் பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஏன் பார் வச்சாங்க? எனக்கு 65 வயசு ஆகுது. நான் முறை திமுக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா இனிமேலுக்கு சாவர வரையும் இனிமேல் திமுக போட மாட்டாங்க. சரி, இப்போ உங்க ஓட்டு யாருக்கு தான் போடுவீங்க? என் நல்லவங்க வந்தா அழகா போடுவேன். என் வீட்டுல 8 ஓட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன செய்யணுமோ என் தெருல அத்தனை ஓட்டு உங்களுக்கு வாங்கி தரேன். என்னால முடியாது. வணக்கம். நன்றி. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சையா நிக்கிறேன். எந்த கட்சியும் இல்லாம தனிச்சு நிக்கிறேன் மக்களுக்காக. என்ன சப்போர்ட் பண்ணி ஓட்டு கொடுக்கலாக்கா? சரிக்கா. சரிக்கா, ரொம்ப நன்றி. வரட்டுமாக்கா? எந்த வசதியும் எங்க வீட்டுல கிடையாது சார். எங்க வீட்டுல எதுவுமே கவர்மெண்ட்லயும் வந்து வீடு வாச பாருங்க எல்லாம் கூலியாதான் இருக்குது. அதனால வந்து நாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாருமே நாங்க கஷ்டப்படுற குடும்பம் தான். யாரும் இருக்கப்பட்டவங்க அன்னாடும் ஒரு நல்லா தான் சாப்பிடணும். ஓட்டு போட்டீங்கல்ல? போட்டோம் சார். இத்தனை ஆண்டு காலமா போட்டோங்க சார். அவங்க எல்லாம் என்னமா செஞ்சாங்க? ஒண்ணு கூட செய்யல சார். வரும்போது அதை செய்யறோம் இதை செய்யறாங்க, ஒண்ணு கூட செய்யல சார். நான் சுயேட்சையா நிக்கிறேன். என்னத்துக்கு சார் நிக்கிறீங்க? எம்எல்ஏ நிக்கிறேன், எந்த கட்சி இல்லாம. சரிங்க. நான் சின்ன கொடுக்கும்போது நான் சொல்லுவேன். சரிங்க சார். அதுல நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல திமுக அதிமுக? வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. ரொம்ப நன்றிமா. உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். சரியாம்மா?